அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிறர் மானம் காப்போம். இஸ்லாம் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது. தொழாதவர்களுக்கு சஹர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பதைப் போல பிற முஸ்லிமின் மானம் மரியாதை விஷயங்களில் விளையாடக்கூடியவர்களுக்காகவும் ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது. யார் ஒரு மோமினிடம் இல்லாததை கூறுவாரோ அவரை அல்லாஹ் நரகவாசிகளின் சீலும் சலமும் உள்ள இடத்தில் தங்க வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத் 3597. திவாலாகி போகும் நன்மைகள். இவ்வுலகில் பிறருக்கு கடன்பட்டு அதை திருப்பித்தர முடியாதவன் தான் திவாலாகி போனவன் என்று கோர்ட்டில் நிரூபித்தால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் மறுமையில் நன்மைகள் திவாலாகி போனால் பொது மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. மாறாக கடன் கொடுத்தவரின் தீமையை எடுத்து கடன் பட்டவரின் மேல் சுமத்தி அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். இந்த கடனில் அவதூறு சொல்லப்பட்டவனும் இறைவனிடம் முறையிட்டு அவனின் நன்மையை பெற்று அல்லது இவனின் தீமைகளை அவனுக்கு கொடுத்து சென்று விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மக்கள் யாரிடம் வெள்ளி காசோ திர்கமோ பொருள்களோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவாலாகி போனவர் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவராவார். அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டியிருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார், ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். ஆகவே அவருடைய நன்மைகளிலிருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும், இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களிலிருந்து சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும். பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார். அவரே திவாலாகி போனவர் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 5037. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.